Hello my dear 10th standard students. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்பவும் மீட் பண்றோம் இல்லையா? So fourth poem, The Ant and the Cricket. கண்டிப்பா உனக்கு செப்டம்பர்ல வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம்க்கு இது ஒரு போர்ஷன்ஸா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா வரக்கூடிய ஹாஃப் இயர்லி பப்ளிக்னு சொல்லி எல்லாத்துலயுமே இந்த போர்ஷன் வந்துரும். சோ அதோடைய ஃபுல் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன், அது மட்டும் இல்லாம அந்த போயம்ல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பாத்திரலாமா? எஸ், வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. MVSAT எக்ஸாம் இஸ் பேக். ஒவ்வொரு வருஷமும் MVSAT எக்ஸாம் அப்படிங்கிறது அக்டோபர் மாசம் நடக்கும். இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நீங்க எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க 11th போகும்போது 12th போகும்போது நீட்டுக்கு JEE அப்படின்ற ஒரு எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வேதாந்தா லேர்னிங் சென்டர்ல ஒரு பர்டிகுலர் ஃபீஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியா நீங்க படிக்கணும்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேம் நான் நீட்டும் படிக்க போறது இல்ல, JEEயும் படிக்க போறது இல்ல, அப்ப எனக்கு எதுக்கு MVSAT எக்ஸாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, MVSAT எக்ஸாமும் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான், வேற எல்லாம் இல்ல. சோ இதுக்குன்னு தனியா நீங்க ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண வேணாம். ஆனா மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு இந்த 3 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க, பப்ளிக்ல கண்டிப்பா நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மாடல் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மீட்டம் AIO எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சிருப்பீங்க. இப்ப அது ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. அதனால குவார்டர்லி எக்ஸாம்க்கான AIO-வோட நாங்க வந்திருக்கோம். இந்த MVSAT-க்கு ரெஜிஸ்டர் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எக்ஸாம் எழுதுறதும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சோ இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி AIO-க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காவே இருக்கும். மாஸ்டர் பிளே புக் அப்படின்னு ஒரு லிங்கா இருக்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் நோட்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா? இப்ப நம்ம போம்குள்ள போலாம். A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. இதுல என்ன சொல்றாங்கன்னா, a silly young cricket. silly அப்படின்னா இவன் ஒரு இன்னசென்டான அப்படிங்கிற ஒரு அர்த்தம், பிளஸ் ரெஸ்பான்சிபிளா இல்ல, பொறுப்பான ஒரு மனுஷனா கிடையாது அப்படின்றதான் சில்லியோட அர்த்தம். பொறுப்பற்ற அப்படின்னு வச்சுக்கலாமா? accustomed to sing, accustomed அப்படிங்கிறது பழக்கப்பட்டது. ஓகே, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய வெட்டுக்கிளி இருக்கும் இல்லையா, ரைட்? அந்த வெட்டுக்கிளி மாதிரியே ஒரு வகையான பூச்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த பூச்சி பாடி பாடி பழக்கப்பட்டிருக்கு. accustomed அப்படின்னா பழக்கப்பட்டிருக்கு, accustomed to sing அப்படின்னா பாடியே பழகிருச்சு. சரியா? வேற எதுவுமே அதுக்கு பண்ண தெரியாது. through the warm and sunny months of gay summer and spring. அதாவது சம்மர் சீசன் வந்தாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்குமா, வார்மா இருக்கும், சன்னி, நல்லா சூரிய பகவான் பல்ல கட்டிட்டு இருப்பாரு இல்லையா, கொளுத்தி எடுப்பாரு. அந்த மாதிரி வார்ம் அண்ட் சன்னி மந்த்ஸ் ஆஃப் சம்மர்ல கூட சரி, சம்மர் முடிஞ்சது, ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம் வருது அப்படின்னாலுமே இவன் என்ன பண்ணுவானா, பாடிக்கிட்டே இருப்பான், வேற எந்த வேலையும் பண்ண மாட்டான். began to complain when he found that at home his cupboard was empty. இவ்வளவு நாளா பாடிட்டு இருந்த ஒருத்தன், சரியா, சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் ஃபுல்லாவே பாடிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப என்ன பண்றான், வீட்டுக்கு போறான். தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய கபோர்ட்ல சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறான். பட் அங்க ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல அங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கம்ப்ளைண்ட்னா என்னது, புலம்புறது. ஐயோ, நம்ம இவ்வளவு நாளா ஜாலியா இருந்துட்டோம், ஒரு வேலையும் பண்ணல, உணவை சேமிச்சு வைக்கல, இப்ப வேற நம்மளுக்கு வின்டர் சீசன் வந்துருச்சு. வின்டர் வாஸ் கம்னா வின்டர் சீசன் வந்துருச்சு. சோ பேசிக்கலி இந்த பறவைகளா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன இந்த எறும்புகள், பூச்சிகளா இருக்கலாம், சம்மர் சீசன்ல அவங்களுக்கு எவ்வளவு உணவு கிடைக்குதோ அவ்வளவும் சேமிச்சு வச்சாதான் வின்டர் சீசன்ல அவங்களால உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா வின்டர் சீசன்ல பனிப்பொழிவு வந்தது அப்படின்னா பெருசா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப வருஷம் ஃபுல்லா கிடைக்கக்கூடிய சாப்பாடு சேமிச்சு வச்சு அதுதான் அவங்க வின்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சில்லி கிரிக்கெட் என்ன பண்ணுச்சு, பொறுப்பற்ற ஒரு ஆள் சேமிச்சு வைக்கல உணவை. அப்போ வின்டர் சீசனும் வரப்போகுது, ஆனா கபோர்ட்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் புலம்ப ஆரம்பிக்கிறான். சரியா? not a crumb to be found on the snow covered ground, not a flower could he see, not a leaf on the tree. இப்ப வின்டர் சீசன் வந்துருச்சுன்னா ஒரு துரும்பு கூட நம்மளுக்கு கிடைக்காது. கிரம் அப்படின்னா ஒரு பிரெட் கிரம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன துகள் கூட எனக்கு கிடைக்காது உணவு.
சரியா? ஏன்னா கிரவுண்ட் ஃபுல்லாவே எப்படி இருக்கும், பனியால மூடப்பட்டிருக்கும், ஸ்னோ கவர்ட் கிரவுண்டா இருக்கும். சோ பனியால மூடப்பட்ட அந்த தரையில என்னால ஒரு துகள் உணவு கூட கண்டுபிடிக்க முடியாது. நாட் அ ஃபிளார் குட் ஹீ சி, ஒரு பூவும் அவனால பார்க்க முடியாது. நாட் அ லீஃப் ஆன் த ட்ரீ, மரத்துல பார்த்த அப்படின்னா ஒரு இலை கூட இருக்காது. ஓகே, இதுதான் வின்டர் சீசனுடைய நிலைமை. ஓ, what will become, says cricket, of me? At last, by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold, away he set off to a miserly ant to see if, to keep him alive, he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாமா? சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, வின்டர் சீசன் வந்தாச்சு. வின்டர் சீசன்ல இவ்வளவு கொடுமையா இருக்கு, உணவு கிடைக்கலங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரிக்கெட்டுக்கு புரிய வருது. அப்பதான் இது என்ன சொல்லுது, ஓ, வாட் வில் பிகம், சேஸ் கிரிக்கெட், ஆஃப் மீ? என் நிலைமை என்ன ஆகும், நான் உணவை சேமிச்சே வைக்கலையே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஓகே, வாட் வில் பிகம் ஆஃப் மீ அப்படின்னா என் நிலைமை என்ன ஆகும், நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புது. சரியா? சரி சரின்னு பார்த்து பார்த்து கடைசியில ஸ்டார்வேஷன்னா பட்னி, சாப்பிடாம செம்ம பசியில இருக்கும் இல்லையா, பட்னி, ஸ்டார்வேஷன். ஃபெமைன்னா வறட்சி, சுத்தியும் உணவும் கிடையாது, எனக்கும் செம பசியா இருக்கு, ரொம்ப நாளா சாப்பிடாம. இப்போ இது ரெண்டும் ஒரு ஆளை தேத்தல அப்படின்னா வேற யாரும் தேத்த முடியாது. கரெக்டா? ஒரு ஆள் மரியாதைய இழக்கிற ஒரு தருவாய் அப்படின்னா தனக்கு ரொம்ப பசிக்கும் போது, உணவே இல்லாம பசியில இருக்கும் போது நம்ம அவ்வளவு நாள் டீசெண்டா சாப்பிட்டு இருப்போம். ஆனா ஒரு 10 நாள் உனக்கு சாப்பாடு போடாம உனக்கு பிடிச்ச ஒரு உணவை வைக்கிறாங்கன்னா உன்னால டீசெண்டா எடுத்து சாப்பிட முடியுமா? நோ. அப்ப பசிக்கிறது நம்மளுடைய தன்மையை மாத்தும். கரெக்டா? அப்பாடா 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு பிரியாணி கிடைச்சிருக்கு, இல்ல சோறு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசென்சி கொஞ்சம் கூட பார்க்காம, எங்க இருக்கோம், சுத்தி யாரு இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம நம்மளோட தன்மையை இழந்து நல்லா எடுத்து சாப்பிட ஆரம்பிப்போம் இல்லையா? நம்ம அந்த சாப்பிடுற ஸ்பீடு மத்தவங்க பார்த்தாங்கன்னா என்ன இப்படி சாப்பிடுறான் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? நம்மளுடைய தன்மையை மாற்றக்கூடியது நம்மளோட பசியும் பட்னியும். அப்படிதான் இந்த கிரிக்கெட்டோடைய தன்மையும் மாறுது. அவ்வளவு நாளா தைரியமா இருந்த கிரிக்கெட், நல்லா பாடிட்டு ஜாலியா பொறுப்பே இல்லாம இருந்த ஒரு பூச்சி இப்ப என்ன பண்ணுது, பட்னியா, வறுமையா, சாப்பாடும் கிடைக்கலையா, என்னெல்லாம் பண்றது, போய் யார்ட்டையாவது ஹெல்ப் ஆகுது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க முடிவு பண்ணுது. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். ட்ரிப்பிங் அப்படின்னா உடம்புல சொட்டிட்டு இருக்கு. ஓகே, பனிக்காலம், பனி பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பனி பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பு ஃபுல்லா நனைஞ்சு போச்சு அந்த பனியால. சோ அப்படியே சொட்டிட்டு இருக்கு. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. ட்ரெம்பிளிங்னா நடுக்கம். ட்ரெம்பிளிங்னா என்னது, நடுக்கம். அந்த வின்டர் சீசனோட குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு, குளிர் தாங்கவே முடியல. சரியா? அதே ஹி செட் ஆஃப் டு மைசர்லி அண்ட். மைசர்லினா கஞ்சத்தனம்னு அர்த்தம். ஒரு எறும்பு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போகுது. பட் அந்த எறும்பு எப்படிப்பட்டதாக இருக்கு, கஞ்சமான எறும்பு. அதுவே யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அது கிட்ட போய் இது ஹெல்ப் கேட்க போகுதான். சரியா? இப்போ எதுக்காக ஹெல்ப் கேட்க போகுது? டு see if to keep him alive he would grant him shelter from rain. ஒருவேளை பாவம் பார்த்து என்ன உயிரோட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையில அந்த எறும்பு என்கிட்ட ஏதாவது கொடுக்குமோ? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெஞ்சது அப்படின்னா மழையில நனையாம இருக்கிறதுக்காக வீடு, ஷெல்டர் அப்படின்னா எனது வீடு இல்ல தங்கும் இடம்னு சொல்லலாம், வீடு கொடுக்குமோ? ஆர் அட்லீஸ்ட் ஒரு கையளவு தானியமாவது கொடுக்குமோ? அப்பதான் அது ஃபுட்டாவது கிடைக்கும் இல்லையா? சோ தங்குறதுக்கான இடமோ இல்ல உணவோ ஏதோ ஒண்ணு கொடுக்கும் அப்படின்னு நம்பி போகுது. சரியா? he wished only to borrow. borrowனா என்னது, கடன் வாங்குறது. சரியா? நான் இன்னைக்கு வாங்கிட்டு போறேன், எனக்கு எப்ப உணவு கிடைக்குதோ நான் அப்ப திருப்பி கொடுத்துருவேன், அதுக்காக தான் வாங்க வருது. he would repay it tomorrow. repayனா திரும்ப தந்துருவேன். ஓகே, நாளைக்கோ இல்ல அடுத்த மாசமோ எனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப நான் திரும்ப தந்துருவேன் அப்படின்னு கடனாதான் வாங்க போகுது. ஓகே, நீ இன்னைக்கு தான் எனக்கு இருக்கும் போது நான் திருப்பி தந்துருவேன் அப்படின்னு. இது புரிஞ்சுதான்? ஓ, வாட் வில் பிகம், சேஸ் கிரிக்கெட், ஆஃப் மீ? ஐயோ என் நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். தன்னுடைய பண்பையே மாத்தி தன்னுடைய பசி, பட்னி, அப்புறம் பஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணுது, சரி அட்லீஸ்ட் வேற யாருக்கிட்டையாவது ஹெல்ப்பாவது கேட்கலாம் அப்படின்னு கேட்க போகுது. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட். உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் சொட்டிட்டு இருக்கு. ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. குளிர்ல நடுக்கமா இருக்கு. அவை ஹி செட் ஆஃப் டு அ மைசர்லி அண்ட். கஞ்சத்தனமான ஒரு எறும்பு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு போகுது. டு see if
To keep him alive, he would grant him shelter from rain. அந்த எறும்பு தன்னை பார்த்து பாவப்பட்டு, சரி கொஞ்சமாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும், மழை பெஞ்சது அப்படின்னா தங்குறதுக்கான வீடோ இல்ல ஒரு வாயளவு தானியமோ கிடைக்கும், இதெல்லாம் கடனாதான் நான் வாங்க போறேன், திரும்ப தந்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அது போகுது. He wished only to borrow, he would repay it tomorrow. அடுத்து என்ன ஆகுது தெரியுமா? If not, he must not die of starvation and sorrow. ஒருவேளை அந்த எறும்பு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், ஹெல்ப் பண்ணலன்னா he must die, அவன் செத்தே போயிடுவான். எதனால? பட்னினாலையும் சோகத்தினாலையும். சாரோ அப்படின்னா சேடு, சோகம்னு அர்த்தம். ஸ்டார்வேஷன், பட்னி உனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? Says the ant to the cricket. இப்போ எறும்பு வந்து கிரிக்கெட் கிட்ட என்ன பண்ணுது? I'm your servant and friend. நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அந்த பணியாளாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன், அதே மாதிரி நான் உனக்கு ஃப்ரெண்டும் கூட தான். பட் we ants never borrow, we ants never lend. நாங்க கடன் கொடுக்கவும் மாட்டோம், நாங்க வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? we ants never borrow, நாங்க வாங்க மாட்டோம். இது வாங்குறத பத்தி பேசுது. சரியா? borrow அப்படின்னா நாங்க இந்த மாதிரி கடனாலாம் வாங்க மாட்டோம்ப்பா அப்படின்றது. we ants never lend, நாங்க கொடுக்கவும் மாட்டோம். லெண்டுனா என்னது? கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நாங்க கடன் வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், மத்தபடி நீ என்ன வேணா கேளு, நான் பண்றேன் அப்படிங்குது. சரியா? அடுத்ததா, but tell me dear cricket, did you lay anything by when the weather was warm? அப்போ எறும்பு வந்து கேக்குது, சரி நீ இப்ப வந்து ஹெல்ப் கேக்குற, நாங்க வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன கேக்குது, சரி நீ ஒரு விஷயம் சொல்லு, சம்மர் சீசன்ல என்ன பண்ண? வெதர் உனக்கு கொஞ்சம் வெது வெதுப்பா வார்மா தானே இருந்திருக்கும், நிறைய உணவு கிடைச்சிருக்குமே, என்ன பண்ண அப்படின்னு கேக்குது. Quoth the cricket, not I. அதுக்கு அந்த கிரிக்கெட் வந்து சொல்லுது, கோத்துனா சொல்லுது. இப்படி கேட்ட அந்த எறும்பை பார்த்து கிரிக்கெட் என்ன சொல்லுது? நான் சேமிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லுது. நாட் ஐ அப்படின்னா நான் சேமிச்சு வைக்கல. My heart was so light. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. That I sang day and night. நான் பகல் ராத்திரின்னு பார்க்காம எல்லா டைமும் நல்லா பாட்டு பாடிட்டு இருந்துட்டேன். For all nature looked gay. For all nature looked gay, you sang, sir, you say. என்ன சொல்லுது? நேச்சர் ரொம்ப அழகா இருந்ததா, என் மனசும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா, அதனால நான் பாடிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு இந்த கிரிக்கெட் சொல்லுது. அப்ப எறும்பு, இது வந்து எறும்பு சொல்றது. For all nature looked gay, you sang, sir, you say. என்னது நேச்சர் நல்லா இருந்ததுன்னு பாட்டு பாடுன்னு சொல்றியா அப்படின்னு கோவத்துல கேக்குது. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி. Go then, says the ant, and dance the winter away. Thus ending he hastily lifted the wicket. So எறும்பு என்ன சொல்லுது? என்னது பாட்டு பாடுனியா? அப்ப போ இந்த வின்டர் சீசன்ல டான்ஸ் ஆடி கழிச்சிரு அப்படிங்குது. ஏன்னா நீ அப்ப சேமிச்சு வச்சிருந்தாதான் இப்ப சாப்பாடு முடியும், நீ அப்ப சேமிச்சு வைக்கல, பாட்டு பாடிட்டு தானே இருந்த, இப்ப போய் டான்ஸ் ஆடு அப்படிங்குது. சரியா? Thus ending he hastily lifted the wicket. விக்கெட்ங்கிறது என்னன்னா எறும்பு புத்தோட டோர்னு வச்சுக்கோங்க, அந்த டோரை டக்குன்னு சாத்திடுது மூஞ்சி மேல. ஹாஸ்டிலினா வேகமாக அப்படின்னு அர்த்தம். அப்ப வேகமாக இது பேசி முடிச்ச உடனே பாட்டுன்னு சாத்திடுது. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். இந்த டோருக்கு வெளியில இப்ப யாரு இருக்கா? மூஞ்சி தொங்க போட்டுட்டு சோகமா இந்த கிரிக்கெட் பூச்சி இருக்கு. Folks call this a fable. Fable அப்படிங்கிறது கட்டுக்கதை. ஃபேபிள்னா கட்டுக்கதை. மக்கள் எல்லாருமே இத கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. I will warrant it true. ஆனா இது கட்டுக்கதை கிடையாது, உண்மையான கதை நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், வாரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயட் சொல்றாரு. Some crickets have 4 legs and some have 2. இந்த இடத்துல ஒரு கம்பாரிஷன் நடந்திருக்கு. சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு 4 கால் இருக்கு அப்படின்னா அந்த நிஜமான பூச்சிய சொல்றாரு. Some have 2 அப்படிங்கறது என்ன தெரியுமா? சில மனுஷனுக்கு தானே 2 காலு, சில மனுஷன் இதே மாதிரிதான் பொறுப்பே இல்லாம எப்ப எதை பண்ணணும்னு தெரியாம உணவை சேமிச்சு வைக்கக்கூடிய காலத்திலயோ இல்ல காசை சேமிச்சு வைக்கக்கூடிய காலத்திலயோ அதை பண்ணாம விட்டுருவான் அப்படின்னு மனுஷனையும் கிரிக்கெட்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. புரியுதா? சோ இதுல என்ன சொல்ல வராங்க? ஆண்ட் வந்து சரிப்போ விண்டர்ல டான்ஸ் ஆடி கழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கதவை மூடிடுச்சு ஃபாஸ்டா. அந்த கதவுக்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா இப்போ சோகமான கிரிக்கெட் இருக்கு. இப்ப போயிட்டு என்ன சொல்ல வராரு? இத கட்டுக்கதைன்னு நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஆனா இது கட்டுக்கதெல்லாம் இல்ல, உண்மையான கதை தான், நான் வேணா உனக்கு வாரண்டி கொடுக்குறேன். சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு 4 கால் இருக்கும், சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு 2 கால் தான் இருக்கும். 2 கால் தான் இருக்குங்கிறது மனுஷன். இதே மாதிரி லேசியா எந்த வேலையும் செய்யாம இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். சரியா? இப்படி சொல்றாங்க. And thus the poem ends here. Figures of speech போலாமா? First personification. Personification என்ன?
மனுஷனோட குவாலிட்டி, ஹியூமன் குவாலிட்டியை கொண்டு போய் வேற யாருக்காவது சொல்றது, உயிரற்ற விஷயங்களுக்கு சொல்லலாம், இல்ல உயிருள்ள விலங்குகள், மரங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு சொல்லலாம். இது பர்சோனிபிகேஷன். சில்லி யங் கிரிக்கெட். சில்லி அப்படிங்கிறது இங்க என்னவா இருக்கு? பொறுப்பற்றதாக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப பொறுப்பற்ற அப்படிங்கறது வந்து மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து again it is a personification இல்லையா? winter was come. வின்டர் சீசன் வருமா போகுமா அப்படின்னு கேட்டா ஆஸ் அ சீசனா அது வராது, ரைட்? நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல இங்க சொல்லியிருக்காங்க. வின்டர் வாஸ் கம் அப்படின்னா என்னது? தோ வின்டர் வேற வந்துருச்சு. எப்படி ஒரு மனுஷனை இவன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு மனுஷன் எப்படி காலால நடந்து வருவானோ அந்த மாதிரி வின்டர் சீசனும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திஸ் இஸ் அகெயின் அ பர்சானிபிகேஷன். ஏன்னா மனுஷனுடைய பண்பை கொண்டு போயிட்டு வின்டர் சீசனுக்கு சொல்றாங்க, கிரிக்கெட் பூச்சிக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அதே he set off to a miserly ant. மைசர்லினா என்ன சொன்னேன்? கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் மனுஷன் கிட்டதான் இருக்கும், மத்த விலங்குகள் கிட்ட இருக்காது. அப்ப அந்த மனிதனுடைய கேரக்டரை கொண்டு போய் எறும்புக்கு சொல்றோம். again it is a personification. அடுத்ததா he wished only to borrow, he would repay it tomorrow. borrow, repay, கடன் வாங்குவதும் திரும்ப கொடுப்பதும் யாருடைய கேரக்டர்? மனுஷனுடைய பண்பு. பூச்சி அப்படியெல்லாம் பண்ணாது. அப்ப கடன் வாங்குறதும் திரும்ப கொடுக்கறதும் இட் இஸ் அ பர்சானிபிகேஷன். அடுத்ததா பட் we ants never borrow, we ants never lend. இங்கேயும் அதே மாதிரிதான், கடன் வாங்குவதும் கொடுப்பதும் மனுஷனோட கேரக்டர். அதை கொண்டு போய் எறும்புக்கு சொல்லியிருக்காங்க. again it is a personification. says the ant to the cricket, I'm your servant and friend. எறும்பு கிரிக்கெட் பூச்சிக்கு வந்து என்னவா இருக்கான்? ஃப்ரெண்டா இருக்கான். அதே மாதிரி பணியாளாக இருக்கான். சர்வெண்ட்னா பணியாள், நீ ஒரு வேலை சொன்னா நான் செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சர்வெண்ட் ஃப்ரெண்டுங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. மனுஷன் தான் ஃப்ரெண்டா இருப்பான், மனுஷன் தான் பணியாளாக இருப்பான். again it is a personification. அடுத்ததா பட் tell me dear cricket, did you lay anything by? did you lay anything by-னா ஏதாவது சேமிச்சு வச்சையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சேமிப்பது, செலவு பண்ணுவது, again இதுவுமே வந்து ஒரு மனுஷனுடைய பண்புகள். so it is a personification. நிறைய personification வருதுல இந்த போம்ல. அடுத்து பாருங்க, my heart was so light that I sang day and night. எறும்போ இல்ல பூச்சியோ எனக்காவது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியா? இல்ல, மனுஷன் தான் பாடுவான், மனுஷன் தான் ஆடுவான். அப்போ இங்க I sang day and night, இரவு பகல் பார்க்காம நான் பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கறதும் மனுஷனுடைய பண்பு. இட் இஸ் அ பர்சானிபிகேஷன். எங்கே நீங்க ஆடுறது, டான்ஸ் பண்றதும் ஹியூமன்ஸ் தானே பண்ணுவாங்க. டான்ஸ் த வின்டர் அவே. சரி, அப்படியே ஆடி வின்டர் சீசனையும் கழிச்சிரு அப்படிங்கறதும் பர்சானிபிகேஷனாக இருக்கு. அடுத்ததான் எபிதெட். எபிதெட்ங்கிறது என்னன்னா ஒரு அடைமொழி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இங்க ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் அப்படின்னு இருக்கா, தரை அப்படின்னு மட்டும் சொல்லாம பனி மூடிய தரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்ல, ஒரு குடும்பத்துக்கு கிரம்பிள் ஃபேமிலின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த குடும்பம் புலம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அதையே பேரா வச்சுட்டாங்க, புலம்பல் குடும்பம் அப்படின்னு. குடும்பத்துக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க, புலம்பல் குடும்பம், புலம்பல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் அதே மாதிரிதான், கிரவுண்ட் தரைக்கு மேல பனி இருக்கான், அதனால இதையே எப்படி சொல்றாங்க? பனி மூடிய தரை, ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் அப்படின்றாங்க. சோ இட் இஸ் a epithet, ஒரு அடைமொழியை சொல்றோம். சரியா? ஆர் ஒரு பட்டப்பேரை வைக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா மெட்டஃபார். மெட்டஃபார்ங்கிறது என்னது? கம்பாரிஷன் நடந்திருக்கும், ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல வந்து அந்த இடத்துல கம்பாரிஷன் நடந்திருக்கும். ஆனா கம்பேர் பண்ற வார்த்தைகளான லைக் அங்க பார்க்க முடியாது, ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்க பார்க்க முடியாது. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs and some have 2. சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு 4 கால் இருக்கும், சிலதுக்கு 2 கால் தான் இருக்கும் அப்படின்னு இங்க யாரையும் கம்பேர் பண்றாங்க? அந்த கிரிக்கெட் பூச்சியையும் மனுஷனையும் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா மனுஷனுக்கு தான் 2 கால் இருக்கும் இல்லையா? பொறுப்பற்ற லேசியா இருக்கக்கூடிய மனுஷன் அப்படிங்கறத கம்பேர் பண்றாங்க. அப்ப கிரிக்கெட்டுக்கும் மனுஷனுக்கும் இங்க கம்பாரிஷன் நடந்திருக்கு. சோ இட் இஸ் a metaphor. அனஃபோரா ஆர் ரெபிடேஷன்னா என்னது? இப்ப முன்னாடி இருக்க லைன்லயும் பின்னாடி இருக்க லைன்லயும் சில வார்த்தைகள், ஒரு வார்த்தையா இருக்கலாம், 2 வார்த்தையா இருக்கலாம், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை அனஃபோரானும் சொல்லலாம், ரெபிடேஷனும் சொல்லலாம். இங்க பாருங்களேன், அடுத்தடுத்த 3 லைன்ல நாட் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இதை அனஃபோரா அப்படின்னு சொல்லலாம், ரெபிடேஷனும் சொல்லலாம்.
ஓகே, சோ இந்த ஃபோர்த் போயம் உங்களுக்கு ஃபுல்லா மீனிங் புரிஞ்சிருக்கும், பிளஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற எந்த போயம் ஆர் எந்த ப்ரோஸ் ஆர் என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் நான் பார்ப்பேன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன் இனிமே. சரியா? இதே மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும். ப்ரோஸா இருக்கலாம், போயமா இருக்கலாம், சப்ளிமெண்ட்ரியா இருக்கலாம், இதோடைய 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் அப்படின்னு புக் பேக்ல இருக்கக்கூடிய கிராமர் எல்லாத்தையுமே நான் உனக்கு டீமினல் கிளாஸஸ்ல சொல்லி தந்துகிட்டே இருக்கேன். சரியா? சோ நீங்க டீமினல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தமிழ் மீடியமுக்கும் சேர்த்துதான் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 2499 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் நான் சொல்றேன். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கறத நீங்க கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. டில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த ஒரு ஃபீஸ் தான். டீமிங் எல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கும் போது கண்டிப்பா அவங்களால சென்டம் வரைக்கும் எய்ம் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் டீமினல்ல படிச்சவங்க சென்டமும் வாங்கியிருக்காங்க. சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் சென்டம் வேணுமோ கொஞ்சம் கூட யோசிக்காம டீமினல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல லெசன்ஸும் தான் எடுக்க போறோம். சயின்ஸ், சோஷியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் மட்டும் சொல்லி தரது இல்லாம லெசனும் எடுக்க போறோம். இப்ப ஸ்கூல்ல உனக்கு எப்படி சொல்லி தராங்க அந்த மாதிரி. சரியா? அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உனக்கு MVSAT எக்ஸாம்கான லிங்க், குவார்டர்லி AIO-க்கான லிங்க், இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம்கான லிங்க், டீமினல்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காம அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடலையா? இப்பவே லைக்க போட்டுருங்க. பாய் பாய்.